ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ரூட் ஸ்டூடெண்ட் லவ் ஸ்டிக் டீச்சர் அப்படின்ற கான்செப்டில் ட்ராமா பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ளே போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோயின் கேங்லாம் சேர்ந்தவங்க வந்துட்டு அந்த மைல் ஸ்டோன் அப்படின்ற இடத்துல ஒரு இலையில செஞ்ச பொக்கே மாரி இருக்கு. அத மாட்டி விட்டுர்றாங்க. அப்புறம் "வாடி வாடி நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல வந்துட்டு நம்ம எட்டி பார்க்குறது தான் நம்ம ஒரே வேலை." அப்படி சொல்லிட்டு எல்லாமே எட்டி பார்த்துட்டு இருப்பாங்களா, அப்போ வந்துட்டு "ஏய் யாரோ வராங்கடி. வரவங்க கண்டிப்பா கிஸ் பண்ணிப்பாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா மேடம்லாம் வந்துட்டுருக்காங்க. "அச்சச்சோ! வந்துட்டுருக்காங்களே!" அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்களா, ஆனா அவங்க வந்துட்டு அந்த இடத்த கிராஸ் பண்ணாம தள்ளி போயிடுவாங்க. "ஏய் ஜஸ்ட் மிஸ்ஸுடி. கிராஸ் பண்ணியிருந்தா என்ன ஆகியிருக்கும்? கிஸ் பண்ணியிருப்பாங்களோ?" அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்க பசங்கலாம் வந்துட்டு பூத்தொட்டிலாம் தூக்கிட்டு வந்துட்டுருப்பாங்களா, இங்க நம்ம சரியா வந்துட்டு கிஸ் பண்ற மாரி நின்னுட்டுருப்பா. உடனே எல்லாரும் தெறிச்சு ஓடிருவானுங்க. "ஏய் என்னடி இது? நம்ம நெனச்ச மாரி எந்த ஒரு நல்ல கப்புலுமே வரமாட்றாங்க. ஏய் நம்மளுக்குன்னு ஒரு நல்ல கப்புல் வருவாங்கடி. அப்படி வரலன்னா நம்மளே அமைச்சுப்போம்." அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சீய கிஸ் பண்ண மாரி போவாங்களா, சி வந்துட்டு "விலகி போடி" அப்படி சொல்லி தள்ளி விட்டுட்டே இருப்பா. அப்ப நம்ம சாய் வந்துட்டு, "என்னடி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்க? லூசுத்தனமா இருக்கு." லூஸ்தனமா இருக்குன்னா, அப்ப எதுக்குமா நீ இங்க வந்த? அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேங்லாம் போயிடுவாங்க. அப்புறம் இங்க, "ஏய் வாடி போலாம்" அப்படி சொல்லிட்டு மியாவும், ஜாயும் போயிட்டுருப்பாங்களா, நம்ம சாய் மட்டும் வந்துட்டு அந்த மைல்ஸ்டோன் பக்கத்துலயே நின்னுட்டுருப்பா. "ஏய் என்னடி பண்ற? வா போலாம்" அப்படின்னு கூப்பிடுவாளுங்களா. "ஆ சரி, சரி. ஓகே, ஓகே." அப்படி சொல்லிட்டு இவளும் போயிட்டுருப்பா. அப்புறம் இங்க ரொம்ப நாளா ஹாங் பின்னாடி சுத்திட்டு இருந்த பையன் வந்துட்டு ஹாங்குக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட்டும் ஒரு பூவும் குடுப்பானா, பசங்களாம் சுத்தி இருந்து சியர் அப் பண்ணிட்டு இருப்பானுங்க. கரெக்ட்டா பிடி டீச்சர் வந்துருவாங்களா, பசங்கலாம் ஓடி போயிடுவானுங்க. நம்ம ஹாங் மட்டும் இங்க வெட்கப்பட்டுட்டே நின்னுட்டுருப்பா. அப்போ மரியா என்ன சொல்வானா, "ஏய் உங்க லவ்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸிடி. ஏன்னா வந்துட்டு 2 பேருக்கும் ஒரே ஸ்டேட்டஸா, அது மட்டும் இல்லாம ஃபேமிலி பேக்ரவுண்டும் ஒரே மாரி இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்துட்டு உங்க ஃபேமிலிலயே ஒத்துப்பாங்க. அப்புறம் என்ன ஃப்யூச்சர்ல ஒரு பிரச்சனையும் இல்ல." அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க எல்லாரும். ஆனா நம்ம சிக்கு மட்டும் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால அவ அப்படியே சோகமா நடந்து வந்துட்டு இருப்பாளா. வழக்கம் போல நம்ம சாய் வந்துருவான். அவன் வந்துட்டு சாக்லேட் குடுப்பானா, அத பார்த்துட்டு இவ, "எதுக்கு?" அப்படின்னு கேட்பா. நீ வந்துட்டு சிரிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன்ல, சிரி" அப்படின்னு சொல்லுவானா, இவளும் வந்துட்டு என்ன இவன் அப்படின்ற மாரி பார்த்துட்டு சாக்லேட் மட்டும் வாங்கி தேங்க் யூ அப்படின்ற மட்டும் சொல்லுவா. அப்ப இவன் வந்து நகர்ந்து நகர்ந்து போய் நிப்பானா, "என்ன ஆச்சு?" "அதுவா, டீச்சர் தான் சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா, நான் வந்துட்டு 5 மீட்டர் தள்ளி தான் நிக்கணுமா. அதனால தான்." அப்படி சொல்லும்போது தான் இவளுக்கு சிரிப்பே வரும். சரி, நீ அன்னைக்கு ஒரு கிஃப்ட் குடுத்துருந்தல்ல, அது ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கு இவ, "நான் எப்போ கிஃப்ட் குடுத்தேன்?" அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பாளா. "அப்படின்னா நீ கிஃப்ட் குடுக்கலையா? இந்த நாங் தான் பிராங்க் பண்ணிட்டாளா வழக்கம் போல?" "இல்ல, இல்ல. நான் தான் வந்துட்டு எல்லாருக்கும் குடுத்தேன்." எல்லாருக்கும் குடுத்தேன்னு சொல்லும்போது இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஏன்னா வந்துட்டு அவனுக்கு மட்டும் குடுத்த ஸ்பெஷல் கிஃப்ட்ன்னு நெனச்சிட்டு இருப்பான் போல இருக்கு. அப்போ வந்துட்டு அவ சோகமா இருப்பாளா, "இங்க பாரு, ஏன் என்னாச்சு? டயர்டா இருக்கியா? காலையிலேருந்து வேலை பார்த்துட்டே இருந்தியோ?" "இல்ல, நான் வேலை பார்த்துட்டே இருந்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?" "நான் பார்க்கும்போதெல்லாம் நீ வந்துட்டு சோகமா தானே இருக்க. அதனால தான் கேட்டேன்." "உன் ஃப்ரெண்டு நாங் மாரி நீ கொஞ்சம் சந்தோஷமா இருக்க பாரு. எல்லார் லைஃப்பும் ஒரே மாரி கிடையாதே. நாங் வந்துட்டு ஒரு சன்ஷைன் மாரி. ஆனா என் வாழ்க்கை அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஏன் நீ இப்படிலாம் பேசுற? எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கையில ஒரு சன்ஷைன் இருக்கும். அந்த மாரி உனக்கும் இருக்கும்." அப்படின்னு அவன் சொல்லும்போதே, கரெக்ட்டா வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துருவாரு. நம்ம ஹீரோவ பார்த்தோனே வழக்கம் போல நம்ம பயங்கரமா சிரிக்கிறா. அப்பவே நம்ம சாய்க்கு தெரிஞ்சிருச்சு அவளோட சன்ஷைன் யாருன்னு சொல்லி. ஆனா, அதுல இவனுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்ல. அதனால வந்துட்டு முகம்லாம் அப்படியே சோகமாயிடுது இவனுக்கு. ஹீரோ வந்தவரு, "என்னாச்சு சி? எதுக்கு நீ தனியா இருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லையா நீ?" அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாரா. அவளுக்கு பதிலே இருக்காது. அத பார்த்துட்டு சாய் என்ன சொல்வானா, "நீங்க என்ன தேடி தானே வந்தீங்க? வாங்க போலாம்." போலாம்." "சரி சி, நீ வந்துட்டு உன் ஃப்ரெண்ட்ஸோட போய் இரு சரியா?" அப்படி சொல்லிட்டு போயிடுவாரு. அப்போ நம்ம சாய் வந்துட்டு, "எனக்கு தெரிஞ்சு உன்னோட சன்ஷைன நீ கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கு." "ஆ சன்ஷைனா? ஆமா. அவரு வந்துட்டு எனக்கு ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணார்ல. அதனால தான்." "ஓ! அதனால தானா?" அதுக்கு அவ 2 செகண்ட் யோசிச்சுட்டு, "ம். ஆமா." அப்படி சொல்வாளா. "அப்படின்னா நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டே வந்து கட்டியிருக்கலாம். அப்ப நான் உன் கார்டியனா இருந்திருப்பேன்ல." "சரி விடு. எல்லாம் லேட் ஆயிடுச்சு. சரி நான் கிளம்புறேன்." அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிருவா. இவன் இங்க அந்த கிஃப்ட்ட வச்சு பார்த்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி நின்னுட்டுருக்கான். இங்க நம்ம வந்தவ நம்ம ஹீரோயின போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்கா. "ஏன்டி நான் உனக்கு கிஃப்ட் குடுத்தா, நீ எதுக்குடி போய் அவங்கிட்ட குடுத்த?" "ஆ அதுவா? அப்படிலாம் ஒண்ணும் குடுக்கலையே." "ஏய் டாபிக் சேஞ்ச் பண்ணாத. நீ தானே குடுத்த." "ஏய் ஆமாண்டி நான் தான் குடுத்தேன். இது வந்து கிறிஸ்மஸ். நம்ம வந்துட்டு நம்ம பிளெஸ்ஸிங்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கணும். அது மாரி நீ எனக்கு கிஃப்ட் குடுத்த. அந்த கிஃப்ட்ட நீ குடுத்தேன்னு சொல்லி நான் அவன்கிட்ட குடுத்தேன். அவ்வளோதான். ஏய் நீ வேணா யோசிச்சு பாரு. சாய் மாரி ஒரு நல்லவன பத்தி." "அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இன்ட்ரெஸ்ட் இல்ல." "ஏய் சீரியஸாவா? சாய் உனக்கு பிடிக்கலையா?" அதெல்லாம் எனக்கு பிடிக்கல."
ஏய் அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடி. எனக்கு ஒன்றும் அப்படி தோணலையே. சரி விடு. அப்போ உனக்கு சார் கன்சோல் நம்ம தன் சார் ரொம்ப பிடிச்சிருக்கு தானே? இல்லையே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏய் என்னடி உன் கண்ணெல்லாம் வந்து ஸ்பார்க்கிள் ஆச்சே அவரை பார்க்கும்போதே. ஆமாம் தானே? இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏய் நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா 4 பேர் என்ன நினைப்பாங்க? நீ ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோ. அவர் வந்துட்டு என்னோட அண்ணன் மாரி அப்படின்னு சொல்லிடுவா. என்னது அப்படியா? அதுவும் நல்லதுக்கு தான். ஏன்னா வந்துட்டு தன் சார் ரொம்பவே ஓல்டு ஃபேஷன். வயசானவர் மாரி நடந்துப்பாரு. ஆனா, அவர்லாம் வந்துட்டு நமக்கு சரிப்பட்டு வரமாட்டார். நீ வேணா வந்துட்டு சாய யோசிச்சு பாரு. அவன் வந்து உனக்கு கரெக்ட்டா இருப்பான்டி. அதுக்கு வந்துட்டு எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பாளா? சரி, சரி அதெல்லாம் விடு. நம்ம நாளைக்கு போய் ஃபன் பண்ண போறோம்ல, அத பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இங்க நம்ம பொண்ணு வந்துட்டு வேலைலாம் பார்த்துட்டு இருப்பானா, அப்போ வந்துட்டு ஒரு பேப்பர் வந்து அவன் மேல விழுது. என்னடா அப்படின்னு தொறந்து பார்த்தா, அதில வந்துட்டு மேப்பெல்லாம் போட்டிருக்கு. மேப்பா அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டுருப்பான். அப்போ அந்த கரெக்ட்டா அந்த மைல் ஸ்டோன் பக்கத்தில தான் வந்து நிக்கும். இவனும் வந்துட்டு இந்த இடம் தானே அப்படி சொல்லி பார்த்துட்டு நின்னுட்டுருப்பானா, அப்போ வந்துட்டு பொம்மை காஸ்டியூம் போட்டு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க வந்துட்டு இவனை சுற்றி சுற்றி டான்ஸ்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. அப்படியே வந்துட்டு கையில் கிஃப்ட்டும் குடுப்பாங்களா, இவன் வந்து ஆசையா அத வாங்கலான்னு பார்ப்பான். அப்போ அது கரெக்ட்டா க்ளோஸ் பண்ணிட்டு, அந்த இடத்த பாயிண்ட் பண்ணி காமிப்பாங்க. அப்போ அவனும் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பானா, அப்போ கன்னத்திலேயே கிஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அந்த பொம்மை வந்து கை காமிக்கும். ஸோ, அதனால இவனும் வந்துட்டு கன்னத்தில கிஸ் பண்ணிட்டு, அந்த கிஃப்ட்ட வந்துட்டு தேங்க் யூ அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவான். அந்த பொம்மை காஸ்டியூமில இருக்கிறது நம்ம சாய் தான். இவளுக்கு வந்துட்டு அவ அந்த பொம்மை காஸ்டியூமில கிஸ் பண்ணியிருந்தாலும், என்னமோ இவ சீக்ஸ்லயே கிஸ் பண்ண மாரி ஃபீல் பண்ணிட்டுருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு வயிறு பிடிச்சு நடந்து வந்துட்டுருப்பாங்களா, அத பார்த்து நம்ம ஹீரோ, "என்ன ஆச்சு உனக்கு? நீ ஏன் இப்படி நடந்து வந்துட்டுருக்க?" "ஆ ஒண்ணும் இல்ல எனக்கு வயிறு வலிக்குது." நான் உன்கிட்ட எத்தன வாட்டி சொல்லியிருக்கேன், வெளிய இருந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடாத சாப்பிடாதன்னு சொல்லி. ஏன் இப்படி பண்ண நீ? அங்கிள் நீங்க நெனைக்கிற மாரி ரொம்ப பெரிய வயிறு வலிலாம் கிடையாது. இதுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் ஒண்ணும் போ வேண்டாம். என்னது ஹாஸ்பிட்டல் போ வேண்டாமா? அது எப்படி நீ சொல்லுவ? ஏன்னா எனக்கு தெரியும். என்ன தெரியும் உனக்கு? அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே வந்து பயங்கரமா வயிறு வலியில கீழ உட்காந்துருவாங்களா. அப்புறம் எங்க கிளினிக்ல தான் நம்ம ஹீரோயின வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு வெட்கப்பட்டுக்கிட்டு சிரிச்சுட்டே கேட்குறாரு. "அதே நீ என்கிட்ட சொல்லவே இல்ல." நம்ம ஹீரோயின் "அது எப்படி நான் உன்கிட்ட சொல்லுவேன்?" அப்படின்ற மாரி பேச வருவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ரொம்ப வயிறும் வலிக்கும். ப்ளஸ் அதே மாரி வெட்கமாவும் இருக்குமா, அந்த பக்கம் திரும்பிப்பாங்க. ஆனா, இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே வெட்கப்பட்டுக்கிட்டு அவரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காரா, அத பார்த்து நம்ம ஹீரோயின், "அம்மா நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க அங்கிள்?" "ஆ அதுவா உன்ன பார்த்து தான்." "என்னது என்ன பார்த்தா?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் மொறச்சு பார்த்துட்டுருப்பாங்க. ஆனா, எதுவுமே பேச முடியல வயிறு வலினால. அப்போ கரெக்ட்டா நர்ஸ் வர வந்துட்டு மாத்திரைலாம் குடுப்பாங்களா, நம்ம ஹீரோ அந்த மாத்திரைய வாங்கிட்டு நானே குடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, "இந்தா அந்த மாத்திரைய சாப்பிடு. அப்பதான் உனக்கு வந்து வலி சரியாகும்." "ஆ இவ்வளோ பெருசா இருக்கு எனக்கு வேண்டாம்." "இங்க பாரு, அப்பதான் உனக்கு வந்து வலி சரியாகும். சாப்பிட்டு நல்லா தூங்கு." "இல்ல, இல்ல முடியாது." "அப்படின்னா சரி. நீ இந்த மாத்திரைய வந்துட்டு சமத்தா சாப்பிட்டேன்னா, நான் உன்ன ஈவினிங் வந்து சர்ச் கூட்டிட்டு போவேன்." "அப்படியா? நிஜமாலேவா?" "ஆமா. ப்ராமிஸ்." அப்போ ஓகே. அப்படி சொல்லிட்டு அந்த மாத்திரைய கஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. அதையும் நம்ம ஹீரோ ரசிச்சுட்டு சிரிச்சுட்டு தான் இருக்காரு. மரியா சொல்லிட்டு இருக்கா, "ஏய் அந்த டைக்ரஸ் ரொம்ப சூப்பரா பாடுனாங்கடி." மேடம் ஃபிரான்சி தான் சொல்லிட்டு இருக்காளுங்க. "ஏய் அப்படியாடி? நான் போய் பார்த்தே ஆகணுமே. ஆனா எப்படி நம்மளலாம் அலோ பண்ணுவாங்க? நான் வந்து எங்க அம்மா, அப்பா கூட போயிடுவேன்ப்பா." "ஏய் நீ கவலைப்படாத. நான் வந்துட்டு சார் கிட்ட பேசிட்டேன்." "சாரா? எதுக்குடி அவரெல்லாம் வந்துட்டு இன்வால்வ் பண்ற?" "ஏய் அவர் தான் உன் கார்டியன். அவர் தான் உன்ன கூட்டிட்டு போணும். அவரே கூட்டிட்டு போலன்னா வேற யார் கூட்டிட்டு போவா? அதனால தான் நான் அவர்கிட்ட பேசி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்." "சரியா? வா, வா போலாம்." அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிடுவாங்க. "ஏய் அந்த அங்கிள் எங்கடி போனாரு? நான் காலையிலேருந்து தேடிட்டு இருக்கேன். அவர காணவே காணோம். அவரு தான் இங்க வர சொன்னாரு. அப்புறம் ஆளே காணோம் அவரு. எங்க தான் போனாரோ?" "ஹா! ஏய் ஆமாண்டி இத நம்ம மறந்தே மறந்துட்டோம்." அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அத போட்டு இழுத்துட்டு இருக்காங்களா. "ஏய் ரொம்ப ஹார்டா இருக்கு போல இருக்கு. நான் போய் சிசர் எடுத்துட்டு வரேன்." அப்படி சொல்லிட்டு போயிடுவா. நம்ம ஹீரோயின் அத இழு இழுன்னு இழுத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ கரெக்ட்டா வந்துருவாரு. "என்ன பண்ற நீ?" அப்பதான் ஞாபகம் வந்தவரா அந்த இடத்த பார்ப்பாரா, அவருக்கும் அந்த ஸ்டோரிலாம் தெரியும் போல இருக்கு. அதனால அப்படியே நம்ம ஹீரோட்ட பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு. எங்க நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அப்படியே மெய் மறந்து சிரிக்கிற மாரி தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்துட்டு அங்கேருந்து பார்த்துட்டே இருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோயின் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே சைலண்ட் ஆயிடுவாரா, "நல்ல வேளை அங்கிள் நீங்க தான். இல்லன்னா என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் போயிருக்கும்." "என்ன பேசுற நீ?" "ஆ அதுவா, நான் வந்துட்டு அதில கேமரா மாட்டியிருக்கேன். நெறைய பேர் கிஸ் பண்ணதெல்லாம் அதில வீடியோவா இருக்கும்." நாங்க என்ன பேச்சு இதெல்லாம்? அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அவர் சார்னே ஞாபகம் வரும். அதனால அப்படி சைலண்ட்டா நின்னுட்டு இருப்பாங்களா, அப்ப நம்ம சியும் அங்க வந்துருவா. அதனால நம்ம ஹீரோயின், "ஏய் வந்துட்டியா? இப்போ என்ன உனக்கு அத கட் தானே பண்ணணும். நானே பண்றேன்." அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கட் பண்ணிட்டு இருப்பாரு. இங்க நம்ம ஹீரோயின தனியா கூட்டிட்டு வந்துட்டு, "ஏய் நீயும் சாரும் ஏதாவது ஏய் என்னடி பேசுற? அவரு அங்கிள்ரி. அவரெல்லாம் எனக்கு எப்படி பிடிக்கும்? எனக்கு அங்கிள்லாம் பிடிக்காது." அப்படின்னு நம்ம ஹீரோயின் சத்தமா பேசிருவாங்க. நம்ம ஹீரோ அது நல்லாவே கேட்டுட்டு தான் இருப்பாரு. அப்படியே மொறச்சு பார்த்துட்டு இருப்பாரா, "ஹா ஓகே, ஓகே. அங்கிள் இல்ல, இல்ல சார் கன்சோல்.
நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் வந்துட்டு சிஏ வேணா இன்னைக்கு ஈவினிங் சர்ச் கூட்டிகிட்டு வரட்டுமா? கண்டிப்பா. ஏன்னா நான் ஆல்ரெடி பிளான் வச்சிருந்தேன் சிஏ கூப்பிடலான்னு சொல்லி. நீ கண்டிப்பா கூப்பிட்டுக்கலாம். ஆ சரி நீங்கலாம் சாய பார்த்தீங்களா? இல்லையே நான் பார்க்கலையே! அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சிஇங்க வந்து சந்தோஷமா சிரிச்சுட்டு இருப்பாங்களா? அத பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். இங்க நம்ம சாய் குளிச்சுட்டே இருப்பாளா? அப்போ அவங்க ஃப்ரெண்டு "ஏன்டி சாய் இவ்வளோ நேரம் குளிச்சுட்டு இருக்க? ஏய் என்னடி அந்த காஸ்டியூம்லேருந்து அவ்வளோ மோசமான ஸ்மெல்லாம் வருது. அப்போ நான் வந்து ஒழுங்கா குளிக்கலன்னா சர்ச் ஃபுல்லா வந்துட்டு அந்த பேட் ஸ்மெல் தான் வரும். அதனால தான் நான் நல்லா குளிச்சுட்டு இருக்கேன். சரி நாங்களாவது போலாமா? நீங்களும் போக்கூடாதுடி. நீங்க அங்க தான் நிக்கணும்" அப்படி சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு மேடம் தெரேசா வந்துட்டு, "சாய் உள்ள தான் இருக்காளா?" அப்படி சொல்லும்போதே நம்ம சாய் வந்துட்டு அப்படியே வெளிய வருவாளா? "ஏய் என்னம்மா இப்படிலாம் வெளிய வர? போம்மா போ" அப்படி சொன்னதுக்கப்புறம் அவ வந்துட்டு ஒரு டவல்லாம் மாட்டிட்டு வெளிய வருவா. சொல்லுங்க மேடம். உங்க அண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருக்காம்மா. அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன்." ஓகே மேடம். நான் போய் பார்க்குறேன்." அப்படி சொல்லிட்டு போயிடுவா. அப்போ எங்க மியா வந்துட்டு, "மேடம் ஏன் மேடம் எல்லாரையுமே வந்து விட மாட்றீங்க? கொஞ்சம் பேர மட்டும் உள்ள விடுறீங்க. அதுவும் அம்மா, அப்பா வந்தா மட்டும் தான் விடுவீங்களா?" "ஆமாம்மா. அப்படிதான் விடுவாங்க. இல்லன்னா அங்க இடம் இருக்காதுல்ல." "ஏன் உங்களுக்கு வந்து வரணும்னு ஆசையா இருக்கா?" ஆமா மேடம்." "சரி நான் அடுத்த வாட்டி வந்துட்டு சர்ச்சில ப்ரேயர் அப்போ கூட்டிட்டு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ எங்க ஜாய் வந்துட்டு, "என்ன மேடம் போதுமா உனக்கு? இப்போ சந்தோஷமா?" நான் எத பத்தி கேட்டா மேடம் எத பத்திடி பேசிட்டு போறாங்க அப்படின்ற மாரி இருக்கு இவளுக்கு. அவ ஆசையா இன்னைக்கு ஈவெண்ட்ட பத்தி கேட்டா, மேடம் வந்துட்டு அடுத்த வாட்டி சர்ச் ப்ரேயர் அப்போ கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போனதுனால அவளுக்கு ரொம்ப சோகம். இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினையும் சியையும் கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாரா, அப்ப நம்ம ஹீரோயின் வந்து வேணும்னே சிய வந்துட்டு சாய் பக்கத்துல உட்கார வைப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் முடிவே பண்ணிட்டாங்க. சாயும் சியும் தான் சேர்ந்தே ஆகணும்னு சொல்லி. அதனால இப்படி பண்ணுவாங்களா, அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துப்பாரு. சாய் கேட்பான், "சரி சாய் வரலையா?" அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். "ஆ இல்ல அவ வந்துட்டு தான் இருக்கா" அப்படின்னு சொல்லும்போது, எங்க நம்ம சாயும் பண்ணு மீட் பண்ணிப்பாங்க. அப்ப நம்ம சாய் வந்துட்டு, "சரி நான் உள்ள போறேன். அண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்." "அப்படியா? ஆனா வந்துட்டு சார் வந்து நாங் சி கூட போன மாரி எனக்கு தெரிஞ்சுதே." அப்படின்னா சரி நான் கிளம்புறேன்." ஏன் சார் வந்துட்டு சிக்கு ஸ்பான்சர் பண்றாரு. அதுக்கு தானே?" "ஆ ஆமா. எனக்கு அது பிடிக்கல." "எனக்கு அது புரியுது." "என்னது உனக்கு புரியுதா?" ஆமா." "உனக்கு குடுத்த இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு இப்போ நீ குறையிற மாரி ஃபீல் பண்ற. அதுதானே? எல்லா அழகான பொண்ணுங்களும் கொஞ்சம் இப்படி தான்ப்பா யோசிப்பாங்க." "அப்படின்னா நீ என்ன அழகுன்னு சொல்ல வரியா?" "ம். லைட்டா." "நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. டைம் தேவைப்படும் தானே! அதில ஒண்ணும் தப்பு கிடையாது. நீ மட்டும் தான் என்ன புரிஞ்சுக்கிட்ட." "அப்படியா? அப்ப என்ன பார்த்து சிரி பார்க்கலாம்." அப்படி சொல்லிட்டு அண்ணனும் தம்பியும் ஒரே மாரி பொண்ணுங்கள வந்துட்டு சிரிக்க சொல்லி கேட்டுட்டு இருக்கானுங்க. அப்ப இவளும் வந்துட்டு சிரிப்பாளா, இப்ப பார்க்க எவ்வளோ நல்லா இருக்கு பாரு. சரி வா நம்ம 2 பேரும் உள்ள போலாம். நெறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நம்மளுக்காக." அப்படி சொல்லிட்டு உள்ள போறாங்க. அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோ, ஹீரோயின்லாம் இருக்கிற ரோல போய் உட்காந்துக்கிறாங்களா, அதுவே ஒரு சின்ன ரோ. கொஞ்சம் பேர் தான் உட்கார முடியும். ஆனா எல்லாரும் இடிக்கி இடிக்க உட்காந்துட்டு இருக்காங்க. அதில நம்ம ஹீரோயின் வேற, "ஏய் பின்னாடி பாருடி ஹாங்." அப்புறம் அவளோட லவ்வர் எல்லாருமே வந்துட்டு ஃபேமிலியா பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கூடிய சீக்கிரம் அவங்க ஒரே ஃபேமிலி ஆக போறாங்க. அப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்களா? "ஏய் என்ன பேசுறீங்க?" ஓகே, ஓகே." அப்படி சொல்லிட்டு அப்படியே சைலண்ட்டா இருப்பாங்க. இங்க மரியாக்கு ஒரு பையன் மேல க்ரஷ் இருக்கும். அதே பையனுக்கு மரியா மேலயும் க்ரஷ் இருக்கும். அவன் தான் வந்துட்டு மரியாவோட வீல் சேர் தள்ளிட்டு இருப்பானா, அத பார்த்து நம்ம ஹீரோயின், "ஏய் எனக்கு இப்ப தானே புரியுது. மரியாயும் வந்துட்டு மியூசிக் பிராக்டிஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கா" சொல்லிட்டு. ஆமால்ல." அப்படி சொல்லிட்டு சியும் ஹீரோயினும் பேசிட்டு இருப்பாங்களா, "அமைதியா இருங்க. ஏன் இவ்வளோ சத்தமா பேசுறீங்க? உங்களால பேசாம இருக்க முடியாதா?" அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோயின், அங்க பாருடி டைக்ரஸ்." இல்ல, இல்ல மேடம் ஃப்ரான்சி." "ஆமா நீ எதுக்கு எல்லாருக்கும் நிக் நேம்லாம் வச்சுட்டுருக்க? அப்படின்னா நீ சொல்லு. எனக்கு நீ என்ன பேர் வச்சிருக்க?" இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்துட்டு 2 பேருக்கு கூட கேட்காத மாரி பொறுமையா பேசியிருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு சத்தமா, "ஏஞ்சல்" அப்படி சொல்லிட்டு கத்திருவாங்களா, சர்ச்ல இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோவ தான் பார்ப்பாங்க. அப்போ நம்ம சாய் வந்துட்டு, "ஏன்டி இப்படி மேனர்ஸே இல்லாம நடந்துக்கிற? சார் கன்சோல்லயே வந்துட்டு நீ மேனர்ஸ் இல்லன்னு சொல்லிட்டியா?" "இல்ல, இல்ல நான் அப்படி உங்கள சொல்லல. நீ அவர தாண்டி சொன்ன." நான் உன்ன தாண்டி சொன்னேன்." அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கும் சாய்க்கும் திரும்பி சண்டை வருமா, "போதும், போதும் நிறுத்துங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாய் நீ ஒழுங்கா உட்காரு." அப்புறம் எங்க மேடம் ஃப்ரான்சி வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலா பாடுவாங்க. அவங்க வாழ்க்கையில நடந்ததெல்லாம் யோசிச்சு, யோசிச்சு அப்படியே அழுதுட்டே பாடிட்டே இருப்பாங்க. அத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், "என்ன இன்னைக்கு டைக்ரஸ் வந்துட்டு ரொம்பவே அழுது எமோஷனல் ஆயிட்டாங்க போல இருக்கு." அப்ப நம்ம ஹீரோ மொறச்சு பார்த்துட்டு இருப்பாரா, மேடம் ஃப்ரான்சி." இங்க நம்ம சி வந்துட்டு ஹீரோக்கு வந்து மேரி கிறிஸ்மஸ் அப்படி சொல்லிட்டு பிரசன்ட் குடுப்பாளா, "எதுக்கும்மா இதெல்லாம்?" "சார் எனக்கு இது குடுக்கணும்னு தோணுச்சு. இது ஒண்ணும் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நீங்க எனக்கு செஞ்சதுக்கு." "அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்மா." அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருக்கும்போதே, அங்க வந்துட்டு யாரோ ரொம்ப சத்தமா சிரிக்கிற சவுண்ட்லாம் கேட்கும். யாரு? நம்ம ஹீரோயின் தான். பான் கூட பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அத பார்த்து நம்ம ஹீரோ லைட்டா கொஞ்சம் கஷ்டப்பட, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின பார்க்குறாருன்னு நெனச்சு சி ரொம்ப கஷ்டப்பட, சி ஹீரோவ பார்க்குறாரே அப்படி சொல்லிட்டு சாய் ரொம்ப கஷ்டப்பட, நம்ம பண்ண பார்த்து சாய் வருத்தப்படன்னு சொல்லிட்டு, ஒரு ட்ரையாங்கிள் இல்ல, இல்ல ஒரு பென்டகன் ஷேப்ல வந்துட்டு லவ் ஸ்டோரி ஓடிட்டுருக்குங்க. இங்க நம்ம சாயோட அம்மா வந்துட்டு அவளுக்காக ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்களா, அப்போ அவங்க வீட்ல வேலை பார்க்குற ஒருத்தவங்க வந்துட்டு, "என்னம்மா உங்க பொண்ணு வரா போல இருக்கு." ஆமா." "சரி எப்படி நீங்க
அவளை வந்துட்டு இங்கிலாந்து அனுப்பி படிக்க வைக்க போகிறீங்களா நம்ம தம்பி மாதிரி? இல்லை இல்லை, அப்படிலாம் கூட நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துறாதீங்க. அது மாதிரிலாம் நம்ம பேசவே கூடாது. அவளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கே நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். புரியுதுங்களா? அந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு இங்கே ஹீரோட அப்பாவை காமிச்சா, நீ இன்னைக்கு சமைக்கலையா? இல்லை இல்லை, சாய் இன்னைக்கு வராளா, ஸோ அதனால் அவளுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ இது செய்ய டைம் இல்லை, அதுதான். நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், உன்னோட வேலையை நீ தான் செய்யணும்னு சொல்லிட்டு. சரி சரி, ஓகே. இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, நானே செய்கிறேன். சரி, நான் சொன்ன ஊருக்கு நாளைக்கு நீ போயிடு. என்னது? ஆனால் பொண்ணு வராளே, நான் சொன்னதை கேட்கலையா உனக்கு? சரி, ஓகே அப்படின்னு சொல்லும் போதே அவங்க அம்மா கண்ணெல்லாம் கலங்கிரும். ஸோ இந்த அளவுக்கு தான் வந்துட்டு சாயோட அம்மாவை வீட்டில் மதிப்பாங்க போல இருக்கு. ஏய் எழுந்துடுறி, நாங்கள் எழுந்துரு. ஏன்டி 5 மணிக்கு இப்படி சாவடிக்கிற? ஏய் எழுந்துரு, இன்னைக்கு நம்மளுக்கு முக்கியமான ஒரு ஈவெண்ட் இருக்கு. வா வா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை வந்து வெளியே கூட்டிகிட்டு போவாங்களா? என்னடி? இன்னைக்கு கிறிஸ்மஸ் டே. இன்னைக்கு நம்ம வந்துட்டு கேண்டில்லாம் ஏற்றி பாட்டு பாடுவோம். அதுவும் வந்துட்டு சூரியன் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவ சொல்லிட்டு இருப்பாளா? நம்ம ஹீரோயின், என்னது சூரியன் வர வரைக்குமா? இப்போ தான் 5 மணி ஆகுது. அப்போ எத்தனை மணிக்கு வந்து சூரியன் வரும் அப்படிலாம் கேட்டுட்டு இருப்பாங்களா? அதை பார்த்துட்டு சாய், என்னம்மா இந்த ஒரு சின்ன விஷயம் கூட உன்னால் பண்ண முடியாதா? அதை பற்றி நீ பேசாதடின்னு சொல்லிட்டு திரும்பி சண்டை வரும். போதும் போதும், 2 பேரும் நிறுத்துங்க. எப்போ தான் நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆவீங்களோ பாடுங்க அப்படி சொல்லிட்டு எல்லோரும் பாட ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொன்ன பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அதாவது நம்ம சாய்க்கு கிஃப்ட்டு கொடுக்கறது தான். கிஃப்ட்டு கொடுப்பாரா? அப்போ வந்துட்டு, என்ன இதை அப்பா கிட்ட கொடுக்கணுமா? இல்லை இல்லைம்மா, இது உனக்கு தான். என்னது எனக்கா அப்படி சொல்லிட்டு அப்படியே அழவே ஆரம்பிச்சிருவா. அதை பார்த்துட்டு அவர், நீ இன்னும் அதை ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலையேம்மா, எதுவாக இருந்தால் என்ன, எனக்கு வந்துட்டு நீங்கள் கிஃப்ட்டு கொடுத்ததே போதும் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழுவாளா? அவரும் வந்துட்டு சமாதானம்லாம் படுத்திட்டு இருப்பாரு. பேரி என்ன சொல்லுவார்னா, சாய் வந்துட்டு இந்த மாதிரி சந்தோஷமாக இருந்தால் நான் பார்த்ததே இல்லைப்பா. ஆமாம், அவள் வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தால. ஆனால் நான் வந்துட்டு அவளுக்கு ஒரு நல்ல அண்ணனா இல்லையோன்னு தோணுது. ஏன்ப்பா அப்படிலாம் பேசுகிறீங்க? நீங்கள் இன்றைக்கி பண்ணதுக்கு தான் அவள் இன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா. அப்படின்னா இந்த ஐடியா சொன்னது நான் கிடையாது. ஒரு ஐடியா மேன் இருக்கார் இதுக்காக. ஐடியா மேனா? அவர் யார்? அது எனக்கு தெரிஞ்சாலா? ஆமாம், வேறு யார்? ஒருத்தவங்க நம்மளுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்களே அவங்க தான் அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்காருங்க. இங்கே நம்ம ஹீரோயின் அம்மா வந்துட்டு ஹீரோயின் போன ஊரை சொல்லுவாங்களா? அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக பழைய ஞாபகங்கள்லாம் ஞாபகம் வரும். அதனால சைலண்ட்டாக நின்றுட்டுருப்பாரா? என்ன திருட்டு மொழி முழிக்கிறீங்க? ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் பாஸ்ட்டு. நம்ம வந்துட்டு ஃப்யூச்சர் நோக்கி போகலாம், புரியுதா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. இங்கே சிஸ்டர் தெரேசாவும் வந்துட்டு ரொம்ப சோகமாக வந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ வந்து மேடம் ஆர்டர் என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா பிரின்ஸிபல் கிட்ட, நாங்கள் வந்ததுக்கப்புறம் இவங்க சுத்தமாக சரியில்லை, ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கூட பாருங்கள், பசங்க கூட அவங்க அந்த இடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடாது. சிஸ்டர் தெரேசா வந்துட்டு அவங்களோட ப்ராப்ளம்ஸ் அவங்க தான் சால்வ் பண்ணணும், அவங்க அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரின்ஸிபல் பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம பசங்களாம் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக கிளம்பிட்டு இருப்பாளுங்களா? அப்போ நம்ம மரியா வருவா. என்னடி மரியா வரமாட்டேன்னு சொன்னேன்? அது வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா வெளியே போகிறாங்களா, அதனால எங்கள் அனுப்பிட்டாங்க. நானும் உங்கள் கூட தான் வரப்போகிறேன். நீ ரொம்பலாம் பேசாதடி, நீ வந்துட்டு அந்த மனுக்காக தானே வர. அதாவது மரியாவும் ஒரு பையனும் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த பையனை தான் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா எதுக்குடி அவளை கிண்டல் பண்ணுறீங்க? மரியா, நான் வேணா உனக்கு வந்துட்டு ஹேர் ஸ்டைலாக பண்ணி விட்டுட்டுமா? எதுக்குடி? அதுதான் உன் க்ரஷ்ஷை பார்க்கும்போது நீ ரொம்ப அழகாக போகணும்ல அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாளுங்களா? என்ன பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு மேடம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து நிற்பாங்க. இல்லை அப்படி சொல்லிட்டு நிற்பாங்களா? நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் பொறுப்பாக நடந்துக்கணும்னு சொல்லிவிட்டு, கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் பொறுப்பே கிடையாதா? எஸ் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு வண்டி வர வந்துருமா, உடனே காய்ச்சி முச்சுன்னு எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நான் உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது, சைலண்ட்டாக இருங்க, புரியவே மாட்டேங்குது உங்களுக்கு அப்படி சொல்லி கத்துவாங்க. அப்போ தான் எல்லாருமே வந்துட்டு சைலண்ட்டாக இருப்பாளுங்க. இங்கே நம்ம பசங்களை காமிச்சாலும் அவனுங்களும் ரொம்ப ஆர்வமாக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சாய் வேறு வருவானா, சாய் கிட்டே வந்துட்டு பண்ணேன்னு சொல்லுவானா, டே அண்ணா நீ வரியா, சாய் வராலாம். இல்லை இல்லை, அது மாதிரி நீ இந்த மாதிரிலாம் எல்லார்கிட்டையும் பேசாத. அப்புறம் மற்றவங்களாம் சாயை தப்பாக பேசுவாங்க, ஏன்னா அவன் இன்னும் சின்ன பொண்ணு தான். ஓ சரி சரி, நீ வேணா இன்னொரு வாட்டி கூட யோசிச்சு பாரு, நீ வரலையா, நீ போடா போடா அப்படி சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாரு. இங்கே ஹீரோ கிட்ட வந்துட்டு குன்பாரி பேசிகிட்டு இருப்பாரு. நான் இந்த மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டேன், நீங்கள் போகலாம் 7 மணிக்கு. ஓகே ஓகே. அப்புறம் நீங்கள் அந்த இடத்துக்கு போகலையா? எந்த இடம்? அதுதான் பசங்களாம் போயிருக்காங்களே. ஓ, அதுக்கு எதுக்கு நான் போகணும்? ஆமாம்ல. சரி, ஏதாவது பிரச்சனை இருந்தால் மட்டும் என்னை கூப்பிடுங்க. கண்டிப்பாக. அப்புறம் நான் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி நாங்களோட அம்மா அப்பா அந்த இடத்துக்கு போகிறாங்களாம். நீங்கள் வேணால் அவங்கள பார்க்க போகிறீங்களா? நான் எதுக்கு அவங்கள பார்க்கணும்?
ஆமாம்மா கரெக்டு தான். ஆனால் நீங்கள் தான் வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு கார்டியனாக இருக்கீங்களே, அதை சொல்லி வேணால் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் நம்ம ஹீரோக்கு ஐடியாவாக கொடுத்துட்ருக்காரு. நம்ம ஹீரோவா அது நல்லாவே தெரிஞ்சும் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாரு. அப்புறம் என்ன நம்ம பசங்க வந்ததே பீச்சில் விளையாடுறது தானே, அதனால ரொம்ப ஆட்டம் போட்டுட்டுலாம் விளையாடிட்டு இருப்பாங்களா, ஸ்விம் சூட்லாம் போட்டுட்டு. அதை பார்த்தோன்னே இவனுங்கெல்லாம் வந்துட்டு டே வாங்கடா வாங்கடா அப்படி சொல்லிட்டு எல்லாருமே பில்லரில் போய் உட்காந்துட்டு இருக்கானுங்க. அப்புறம் ஏய் எந்த பொண்ணு பார்க்கறதுனே தெரியலையேடா அப்படி சொல்லிட்டு எல்லா பொண்ணையும் சைட் அடிச்சிட்டு இருக்கானுங்க. பின்னாடி மேடம்லாம் வந்துடுவாங்க. மேடம் ஆர்டர் என்ன கேட்பாங்கன்னா, என்னப்பா எந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா? ஐயோ அதுதான் என்னால் பார்க்கவே முடியலையே, இங்கேருந்து எதுவுமே சரியாக தெரிய மாட்டேங்குது, அந்த ஸ்விம் சூட்டில் எல்லாருமே ரொம்பவே அழகாக இருக்காங்க, என்னால் என் கண்ணை எடுக்கவே முடியல அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பானா. ஆமாம் சரி யார் கொஷின் கேட்டது? டேய் போச்சுடா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பானுங்க. அவ்வளோதான் எல்லா சிஸ்டர்ஸுமே போட்டு அவனுங்களை தாளித்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அவனுங்களும் அதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம பசங்களாம் டே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கை காமிப்பாங்க. ஆனால் இவனுங்களாம் வந்துட்டு ஒரு பவ் பண்ணி ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவானுங்க. அதை பார்த்துட்டு மேடம் ஆர்டர் என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, இந்த பசங்களுக்கு கூட பேசி புரிய வச்சிடலாம் போல இருக்கு, ஆனால் இவனுங்க யாருக்குமே புரியாது போலையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு மேடம் தெரேசாவை பார்த்துட்டு மேடம் தெரேசா தெரேசான்னு கத்துவாங்க. ஆனால் அவங்க யாருமே கண்டுக்காமல் அப்படியே போயிடுவாங்களா. என்னடி ஆச்சு மேடம் தெரேசாக்கு, அவங்கள யார் இவ்வளோ கஷ்டப்படுத்தினது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இங்கே. மேடம் தெரேசா வந்துட்டு பசங்களாம் பார்க்கும்போது அப்படியே யோசிச்சு பார்ப்பாங்க, எப்படி நம்ம ஹீரோனோட அப்பாவுக்கு இவங்களுக்கும் பழக்கம் வந்திருக்கும், 2 பேரும் எப்படி மீட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் அவர் வந்துட்டு ஒரு நாள் இங்கிலாந்துக்கு நான் படிக்க போகிறேன்னு சொல்லும் போது, எதுக்கு இங்கிலாந்து போகிறீங்க, போய் தான் ஆகணுமா, ஆமாம் நான் 5 வருஷத்தில் ரிட்டர்ன் வந்துடுறேன், அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிலாம் பேசிட்டு போனவர் கடைசியில் அவரோட மேரேஜ் நியூஸை வந்துட்டு நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பாங்க. அதை பார்த்து அப்படியே உடஞ்சி போய் கடைசியில் வந்து இங்கே அண்ணா சேர்ந்துருப்பாங்க. அதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்களா. மேடம் ஆர்டர் தான் வந்துட்டு இங்கே பாருமா, நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், ஆனால் கண்டிப்பாக டைம் எல்லாத்தையும் மாற்றிடும் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் செய்யும் வருவாங்களா. என்னடி என்ன பண்ணுறீங்க, விளையாடலையா? இல்லை நாங்கள் மேடம் தெரேசா ரொம்ப சோகமாக போனாங்கன்னு பார்த்தோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அப்படியா அப்படி சொல்லிட்டு நம்ம மேடம் தெரேசா ஷோல்டர்லேயே நம்ம ஹீரோயின் போய் சாஞ்சிப்பாங்களா. என்னடி பண்ணுற? நான் எங்கள் வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மேடம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிருவாங்க. மேடம் தெரேசா தான் வந்துட்டு காம்ப்ளர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு அழுக சத்தம் கேட்குமா. இது யார் அப்படின்னு பார்த்துட்டு, நீயா வாமா வாமா, நம்ம மேடம் ஆர்டரி வந்துட்டு நம்ம சியை வந்து சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம சாய் வந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்துட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுப்பாளா. என்னது இது? அதுவாப்பா, நானே உங்களுக்கு வந்து ஸ்கார்ஃப் செஞ்சுருக்கேன், நெக்ஸ்ட் டைம்லேருந்து இதெல்லாம் செய்யாத புரியுதா, ஏன்னா வந்துட்டு எல்லா டைமும் நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது, படிச்சுக்கிட்டே இருக்கணும் புரியுதா. ஓகே சரி, அம்மா எங்கே? அவளை நான் தான் வெளியே அனுப்பியிருக்கேன், எதாவது பிரச்சனையா? இல்லை இல்லை அப்படின்னு பேசும்போதே அவங்க அப்பா வந்துட்டு அந்த ஸ்கார்ஃப் எடுத்து பார்ப்பாரா. அதனால் இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பா. அப்போ அவர் இது நீயே வச்சுக்கோ, ஏன்னா இப்போ வந்துட்டு வெயில் காலம் தானே, எனக்கு இது தேவையில்லை அப்படி சொல்லி கொடுத்துருவாரு. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தனியாக வந்து பயங்கரமாக அழுதுட்டுருப்பா. அப்புறம் எங்கள் சிஸ்டர்ஸ்லாம் பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்துட்டு ஏதோ சத்தம் கேட்கும். என்னென்னு போய் பார்த்தா நம்ம ஜாய் வந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். நம்ம ஹீரோயினா அவளை பின்னாடி போய்ட்டு காப்பாற்றி போயிட்டுருப்பாங்க. அப்படியே வந்துட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பாங்களா. அப்போ நம்ம ஜாய் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கண்ணாலே பேசுவா. நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் பசங்களை யாராவது தண்ணியில் விடுவாங்களா? அவ்வளோதான், இதுக்கு மேலே நீங்கள் யாருமே வந்துட்டு தண்ணியில் இறங்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக மேடம் ஃப்ரான்சிஸ் சொல்லிவிடுவாங்க. அப்புறம் இங்கே டீ பார்ட்டிக்காக பசங்களும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம மரியா ஹாங்லாம் வந்துட்டு அவங்களோட ஆளுங்களால் பார்த்து சைட் அடிச்சிருப்பாங்களா. அவங்களும் அதேமாதிரி ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்ருப்பாளுங்க. அதே ஜோஷோட நம்ம நம்ம ஹீரோனை பார்ப்போன்னா, ஆனால் நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து ஒரு ரியாக்ஷனுமே வராது. அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோனோட வீட்டை காமிச்சா ஹீரோனோட அம்மா அப்பா வந்துட்டு பண்ணோட அப்பா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. பண்ணோட அப்பா வந்தது அவரோட மூத்த பையனை நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு கட்டி வைக்கதான், அதனால ரொம்ப சீரியஸாக அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாரா. ஆனாலும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, உங்கள் கடைசி பையன் ரொம்ப பாவம்ல, அவன் வந்துட்டு என் பொண்ணு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான். அது சரிதாம்மா, ஆனால் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், என் பையன் மாதிரி ஆளுக்கு உங்கள் பொண்ணு செட் ஆக மாட்டா. அவனுக்கெலாம் வந்துட்டு அவனே அதட்டிட்டு ரொம்ப பொறுமையாக பொறுப்பாக இருக்கிற பொண்ணு தான் ரொம்ப தேவை அப்படி அவர் சொல்ல. இந்த பக்கம் நம்ம சாய்க்கு தான் ஃபோக்கஸ் காமிப்பாங்க. சாய் வந்துட்டு அதே மாதிரி அந்த ஃபோர்க்கு பிளேட்டு டிஷ்யூ பேப்பர்லாம் வந்துட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பாளா. அதை பார்த்துட்டு அவங்க வீட்டு வேலைக்காரங்களாம் சூப்பர்மா சூப்பராக பண்ணுறீங்க, நீங்கள் தான் இதுக்கெல்லாம் சரியான ஆள் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம சாய் வந்துட்டு அவங்க அப்பா பேசுகிறதெல்லாம் கேட்டுட்ருப்பா. அப்போ அவங்க அப்பா கூட இருக்க 2 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சாயும் தன்னும் வந்துட்டு வேற ஒரு அம்மாவுக்கு பிறந்ததா, ஆமாம்மா அது உண்மைதான் அப்படின்னு சொல்லும் போதே அவள் வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே போயிடுவா. அதனால நீங்கள் அவளை அப்ராட்லாம் அனுப்ப மாட்டீங்க தானே? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, என் பொண்ணுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் கிடைக்கணும் தான் நான் ஆசைப்படுவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. மீட்டிங்கில் என்னடி பேசிகிட்டு இருப்பாங்க,
கண்டிப்பாக நம்மள தான் ஸ்விம்மிங் அனுப்ப மாட்டேன்னு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏய் அதெல்லாம் என்னமோ இருந்துட்டு போகுதுடி, ரொம்ப பசிக்குது. ஆமாம், எப்போ அவங்க வந்துட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க? இந்த டேபிள் ஃபுல்லாக கொடுத்தா கூட நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன்டி. ஏன்டி இன்னும் சாப்பாடு எடுத்துகிட்டு வரவே இல்லை? அப்போ வந்துட்டு அந்த மேடம் வந்துடுவாங்களா, இதோ வெயிட் பண்ணுங்க பசங்களா அப்படி சொல்லிட்டு சாப்பாடாக போடுவாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாரோட முகமும் அப்படியே மாறிடும். எல்லாருமே இதுதான் சாப்பாடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாளுங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், என்னால் இது சாப்பிட முடியாது அப்படின்னா சரி நானும் உங்க கூட சேர்ந்து சாப்பிடல. ஏ வாவ்டி சூப்பர், நம்ம 2 பேர் தான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்டி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஹை ஃபைலாம் போட்டுட்ருக்காளுங்க. அதே மாதிரி இங்கே மீட்டிங்லாம் போட்டு மேடம் ஃப்ரான்ஸ் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அவளுங்களை வந்துட்டு என்றைக்குமே நம்ம ஸ்விம் பண்ண விடவே கூடாது. ஓகே ஓகே. அதே மாதிரி அவளுங்களுக்குலாம் வந்துட்டு நாளைக்கு பாலும் ஸ்நாக்ஸும் சுத்தமாக கிடையாது அப்படி சொல்லும்போது மற்றவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இந்த மேடம் வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்றாளுங்களா பார்த்துட்டு இருப்பாங்களா, எல்லோரும் சிக்கன் மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பாளுங்க. ஆனால் நம்ம கீரி சாப்பிடவே மாட்டாளுங்களா. ஸோ அவங்களும் அப்படியே வெளியே போயிடுவாங்க. உடனே இவளுங்களும் பயங்கரமாக கத்துவாளுங்க, அப்பா நல்ல வேலை விடுதலை நம்ம சாப்பிட வேண்டாம் அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது மேடம் ஆர்டரி வந்துடுவாங்க. என்ன பசங்களா இதெல்லாம், நான் உங்களுக்கு இதான் சொல்லி கொடுத்துருக்கோமா, ஃபஸ்ட்டு யார் சொன்னது நம்ம காயெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு கேட்கும்போது வழக்கம் போல் நம்ம எழுத எழுதி நிற்பாங்களா. முடியல என்னால், போங்க எல்லோரும் ரூமுக்கு போங்க, நாளைக்கு காலையில் வரைக்கும் யாருமே வெளியே வரக்கூடாது போங்க அப்படி சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு பேரிக்கு கால் பண்ணியிருப்பார். கால் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு, அது சரி அங்கே எல்லாமே நார்மலாக தானே இருக்குது, எதாவது பிரச்சனையா? எங்கே சார்? அதுதான் அங்கே. அங்கேனா இங்கே தானே, இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை சார். ஹீரோனோட அம்மா அப்பாவும் வந்துட்டாங்க, அவ்வளோதான். அவங்கள நீங்கள் பார்க்க வரீங்களா? இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவருக்கும் நல்லாவே தெரியுது நம்ம ஹீரோ எதை எதிர்பார்க்குறாருன்னு. ஆனால் இவர் வந்துட்டு விளையாடி காமிச்சிட்ருக்காரா, அந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு வெளிப்படையாக ஹீரோனை தான் கேட்குறேன் அப்படின்றத சொல்லவே முடியல. அதனால் அவரும் ரொம்ப தவிச்சிட்ருக்காருங்க. ஸோ இதோட தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க கைஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறு எபிசோட். அது தென் ஸ்டே டியூன்.